One time watch. Masan. ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. விண்வெளி நாயகா தான் சும்மா பக்காவா இருந்துச்சு. விண்வெளி நாயகா. எல்லா பிரஸ் பீப்புளுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இத்தனை பேர் வந்து கமலா திரையரங்குக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தியேட்டரை வந்து திறந்து வச்சது எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் விண்வெளி நாயகர் பத்மஸ்ரீ டாக்டர் கமல் சார் அவர்கள். இன்றைக்கி வந்து தக் லைஃபுக்கு வந்து ஓப்பனிங் ஷோ வந்தோம். எக்ஸ்ட்ரானரி, உண்மையிலே மணிரத்னம் சாருடைய படம்னா சொல்லவே வேணாம். எவ்ரி சீன், அந்த லைட்டிங், அந்த கேமரா எல்லாத்தையும் ரசிப்போம். அதை தாண்டி எஸ்டிஆர் அவர்களும் சரி, கமல் சாரும் எஸ்டிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். இல்லை உலகம் முழுக்க உள்ள எஸ்டிஆருடைய ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் இந்த வயசுலையும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தா அப்படியே கண்ணில் ஒத்திக்கின்னு போல இருக்குது. தக் லைஃப் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ண டேலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக கமல் சாரோட எஸ்டிஆர் அங்கே சேரும் போது ஒரு பயங்கர ட்ரீட்டாக இருக்குது. அதுவும் எஸ்டிஆர் சார், த்ரிஷா மேம் காம்போ நிறையா பேர் வெயிட் பண்ண ஒரு அவங்க படத்தில் ஒன்றா விடிவிக்கு அப்புறம் பார்க்கணும்னு சொல்லி எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல். யாருக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க? வெயிட்டேஜ் இட்ஸ் காமன். யா, எஸ்டிஆரோட சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. என்ன மாதிரி கதை சொல்றாங்க? சரி, நான் சொன்னா ரிவீல் ஆயிடும்ல, ஸோ பார்த்து லைக் என்ஜாய் பண்ணுங்க. என்ன கதை சொல்லி? டக் லைஃப் 35 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்கண்ணா. நம்ம கமல் சாரும் நம்ம மணிரத்னம் சாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. நாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் அப்படியே செதுக்கி இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்போட தான் நான் இந்த படத்துக்கு வந்தேன். எதிர்பார்ப்ப செதுக்கல, நம்மள தான் செதுக்கிட்டாங்க, வச்சு செதுக்கிட்டாங்க. எதிர்பார்த்து பூர்த்தி செய்யல தலைவா, பூர்த்தி செய்யல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. த்ரிஷா மேடம்லாம் படத்துல எதுக்கு வராங்க சொல்லுங்க? எதுக்கு வராங்கன்னே தெரியல. அவங்க மாட்டு கமல் சார் டூயட் பண்றாங்க, சிம்பு சாரோட டூயட் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியல. அரைச்சமாவே அரைச்சிருக்காங்க. அரைச்சமாவே அரைக்கல தலை, போது கதை. ஆனா என்ன ஒரு இந்த படத்துல கதையை சொல்றானா, உன் நண்பர்கள் உன் சொந்தக்காரங்க யாரையும் நம்பாத, ஏன்னா உன் முதல் எதிரியே அவங்க தான். அதுதான் இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காங்க. சாங்ஸ், லவ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மூவி வந்து வெறும் வந்து ஃபைட்டு ப்ளஸ் எமோஷனல் இருக்கும். ரைட், ரொம்பலாம் காட்ட மாட்டான். அந்த மணிரத்னம் டச் வந்து அந்த மூவி த்ரோட்ல இருக்கு. லைட்டாக ஸ்லோ மூவி, பட் ஸ்டில் நம்மளுக்கு போர் அடிக்காது, அப்படியே போகும் மூவி. ஆனால் கமல் வந்து கண்ணிலேயே ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி எஸ்டிஆரும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. உண்மையா எஸ்டிஆருக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு கம்பேக் மூவியா. யாருக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் வெயிட்டேஜ். இப்போ கமல் வந்து லைக் ஃபர்ஸ்ட் கமலை காட்டுவாங்க, அதே மாதிரி எஸ்டிஆர் சின்ன வயசு எஸ்டிஆரா காட்டுவாங்க. அதே மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸ். ஒரு சீன் கூட கமல் இல்லாம எஸ்டிஆர் இல்லாம இல்லவே இல்லை. அந்த மாதிரி நல்லா என்ன சொல்றது, டைலாக் டெலிவரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. டைலாக் டெலிவரி வந்து மணிரத்னம் டச் வந்து அது அப்படியே இருக்கு இந்த மூவில. எக்ஸ்ட்ராடனரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாமே ஃபேமிலி அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் நம்ம எதிர்பார்த்துட்டு போனது சுத்தமாக இல்லை. செகண்ட் ஹாஃப் நான் இன்னும் எதிர்பார்த்தேன், லைக் எப்படி போவோம் தெரியல, அப்படி ஏதாச்சும் இருக்குமா ட்விஸ்ட், நோ நத்திங். ஸோ டிஸ்பாயிண்ட், ரொம்ப டிஸ்பாயிண்ட். மியூசிக் வந்து எப்பவுமே பேங்கர். அதனால தான் வந்து மூவியை வந்து பார்த்தது எப்படி மணிரத்னம் மூவினா கண்டிப்பாக வந்து பார்த்து தானே ஆகணும்னு. ஆனால் எதிர்பார்த்தது இல்லை, அதனால தான் கொஞ்சம் டிஸ்பாயிண்ட். இல்லை, ஃபுல்லாகவே அதான் டிஸ்பாயிண்ட். புரியல. ஆமாம் ஆமாம், அதுக்காக தான் வந்து ஈகராக வந்தது. லைக் நான் வந்துட்டேன் ரங்கராய சக்திவேலா வந்துட்டாருன்னு தான் வந்தது. ஆனால் அப்படி இல்லை. ஓகே ஃபைன், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்க எதிர்பார்த்தது சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்லையா? எதிர்பார்க்கல, பட் அதை விட நல்லாவே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, யாருக்கு அதிக வெயிட்டேஜ்? எஸ்டிஆருக்கு கமல்ஹாசன்? ஈக்குவல் தான். பட் கமல் சார்னும் போது அவரை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. எஸ்டிஆரும் சூப்பர். ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் எப்படி பண்ணிருக்காங்க? மியூசிக் தான் ப்ரோ லாக் ஆன மாதிரி. பிஜிஎம்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் பிஜிஎம் ரொம்ப பெருசா. படம் ஆக்சுவலா லென்த்தியா இருந்துச்சு. மேபி அதனால ட்ரிம் பண்ணிருக்காங்க. ஓகே ஃபைன். ஓவரால் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 8.5. 8.5. ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்க்கலாம். வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்க? கொஞ்சம் அதிகம் தான், பட் சாட்டிஸ்ஃபேக்டரி தான். ஓகே, படம் அவசரமா வந்து தியேட்டர்ல பார்க்குற மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் ட்ராமா மாதிரி இருக்கு. அதாவது நாயகனையே தூக்கின்னு வந்து ரீமேக் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒர்க் அவுட்னா கமல் மேலாம் குறை சொல்ல முடியாது. அவங்க என்ன நினச்சிருக்காங்க, ரீயூனியன் ஆயிருக்காங்க. அதே நாயகனை திருப்பி கொஞ்சம் வேற மாதிரி வேற லொக்கேஷன்ல எடுத்திருக்காங்க. அதில் பாம்பேல எடுத்தாங்க, இதில் டெல்லியில் எடுத்திருக்காங்க. டெல்லி, காஷ்மீர், கோவா அப்படி போகிறாங்க.
ஸோ கதை ஏதாவது புதுசாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்றுமே இல்லை. கிளைமேக்ஸில் சிம்பு வேற செத்துடுறாரு. அண்ணா தங்கச்சி காண போனவங்க கடைசி கிளைமேக்ஸை சேர்றாங்க. ஆனால் சேர்ற நேரம் சிம்பு செத்துடுறாரு. அது மட்டும் ரொம்ப பரிதாபமாக இருக்கு. மற்றபடி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்த்தே ஆகணும், பிக் ஸ்க்ரீனில் பார்த்தே ஆகணும், 2வது தடவை வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அசோக் செல்வனுடைய கேரக்டர் எப்படி ரிவீல் பண்ணிருக்கு? ரொம்ப சாதாரணமாக இருக்குங்க. பயங்கர மைல்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ யார் தான் பெர்ஃபார்மன்ஸில் பிச்சிருக்காங்க? கொடுத்த ரோல் என்னவோ அதை நடிச்சிருக்காங்க. பட் நம்ம திருப்பி திருப்பி ரசிச்சு பார்ப்போம்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி, அந்த சுகர் பேபி சாங் வருதான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த சின்மை சாங் இருக்குல்ல, பேர் போடும்போது கிளைமேக்ஸ்ல வருது. ஆமா, அந்த இது விண்வெளி நாயகா சாரி ஸ்ருதிஹாசன் பாடினது வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல தான் வருது. இது படத்தோட எங்கன்னா மெர்ஜ் ஆகி எங்கன்னா வந்துதா ஏதாவது காமிப்பாங்க அப்படின்லாம் பார்த்தா ஒண்ணுமே காணும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. மொத்தத்தில் அவசரமாக தேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கலையேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். 9:30 தான் எனக்கு கிடைச்சிது. பட் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. நாயகனுக்கும் இந்த படத்துக்குள்ள டிஃபரெண்ட் என்ன? நாயகனே திருப்பி எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். அதே நாயகன் தான். தக் லைஃப் மணிரத்னம் சார் அண்ட் எல்லா பெரிய லெஜெண்ட்ஸில் இருக்காங்க. மணிரத்னம் சார், கமல்ஹாசன் சார், ஏஆர் ரகுமான் எல்லாருமே உள்ளே இருக்காங்க. அன்பறிவு சன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. 2 சன் சீக்வன்ஸ் லைக் கிளைமேக்ஸ் இருக்க ஃபைட் சீக்வன்ஸ் வேற லெவலில் எடுத்திருக்காங்க. கமல் சார் ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு, கமல் சாரும் சிம்பு சாரும். வேற மியூசிக்னு எடுத்திங்கன்னா ஏஆர் ரகுமான் ஒரு பெரிய லெஜெண்ட். பட் இதில் வந்து ஏதோ ஒரு சிங்க் ஆகலை, ஒரு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்குது. படத்தில் நிறைய சாங்ஸ் இருக்குது நாங்கள், பட் ஒரே சாங் தான் காமிச்சிருக்காங்க. சின்மை சாங் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த முத்தமலை ஒன்று தி வெர்ஷனோ இல்லை சின்மை வெர்ஷனோ காமிக்கல. விண்வெளி நாயகன் நாங்கள் எங்கேயாவது வரும்னு எதிர்பார்த்தோம், எங்கேயும் வரல, லாஸ்ட்டில் தான் வருது. அண்ட் மோரோவர் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. ஏன் அப்படின்னா அவங்க கொடுத்த அந்த ஹைப்புக்கு வந்து இந்த படம் வேற மாதிரி இருக்குன்னு நினைச்சோம். பட் உங்களுக்கு ஸ்டோரி ஸ்டார்டிங்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. வெரி ஈஸி ஆஸ் யூஷுவல் மணிரத்னம் ஃபிலிம் அண்ட் ஸ்லோ ஃபேஸாக தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் எவ்ரி ஒன் ஹஸ் புட் இன் மோர் எஃபர்ட்ஸ். ஒன் டைம் வாட்சபிள். யாருக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க? எஸ்டிஆருக்கா கமல்ஹாசன்? ஆக்சுவலி ஈக்குவல் வெயிட்டேஜ். கமல்ஹாசன் சார் எல்லாருமே வளர விடுவார். அவரோட இதுவே வந்து எல்லா ஆக்டர்ஸும் நான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுப்பேன்றது தான் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எஸ்டிஆருக்கு இது வந்து மாஸ் கம்பேக் நல்லா இருக்கு. அவர் நல்லாவே கொடுத்துருக்காரு. ஒரு கம்பேக் மூவினே சொல்லலாம். அவரோட ஆக்டிங்க்கு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கம்பேக். ஜோஜி ஜார்ஜுக்கு வேல்யூ இருக்கா? ஜோஜி ஜார்ஜும் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே இருக்கு. படத்தில் என்ன நெகட்டிவாக பார்க்குறீங்க? படத்தில் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கு. ரொம்ப ஸ்லோ ஃபேஸிங்காக தான் போயிருக்கு. அதுதான் பிரச்சனை இல்லை. படம் வந்து ஓவரால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தக் லைஃப் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான ஸ்டோரி வந்து மணிரத்னம் சொல்லியிருக்காரு. நாயகனுக்கு பின்னாடி மணிரத்னம் சார், கமல் சாரோட காம்போ வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதில் வந்து புதுசாக வந்து ஏஆர் ரகுமான் சார் சேர்ந்துருக்காங்க. ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கிற இந்த படம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். எல்லாம் படத்தை வந்து ஸ்க்ரீனில் பாருங்க. எஸ்டிஆர் அண்ட் கமல் காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கா? என்ன சார் காம்போஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காம்போ கண்டிப்பாக ஒர்க். யாரோட காம்போ கேட்குறீங்க? எஸ்டிஆர் அண்ட் கண்டிப்பாக. எஸ்டிஆருக்கு வந்து இது ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். இது பெருசாக பூஸ்ட் பண்ணி குழந்தைங்கலாம் பார்க்கலாமா? இப்போ குழந்தைங்க நீங்கள் எந்த ஏஜ் கேண்டல் பண்ணி 16+ தான் சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க. அப்போ 16+ உள்ள குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த படத்தை படத்துல ஒரு சில காட்சிலாம் நல்லா இல்லாத காட்சிலாம் எதுவுமே கிடையாது. அதை ஃபீல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காட்சியும் நல்ல காட்சி. அது ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது வந்து இனி ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு பாட்டு வந்து ஸ்க்ரீன்லேயே வரல. எல்லாரும் ஆக்டிவும் பேசப்படும். எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து கமல் சார் வரைக்கும் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு. படம் ரொம்ப அருமையாக இருக்கு. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, இனிமேல் தான் பார்க்கணும். அதனால பேச சொல்லிக்கிறேன். நான் எஸ்டிஆருக்கு நான் அவரோட ஃபேனாக நான் இது சொல்லலை. நான் உண்மையை தான் பேசுகிறேன். படத்தில் வந்து எஸ்டிஆர் மாசாக காட்டியிருக்காங்க. இப்போ மணிரத்னம் சார் வந்து சொல்லப்போனால் என்ன ஒரு ஆக்டரும் அவங்க படத்தில் தன்னை உயர்த்தி என்ன ஒரு ஆக்டரும் காட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் காட்டியிருக்காங்கன்னா அவர் சொல்கிறாரு, இன்னும் ஒரு எல்லா ஆடியோ லான்ச்சும் சரி, ப்ரொமோஷனும் சரி, தம்பி சொல்லி பாசமாக அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் இந்த படத்து மூலமாக ஒரு நல்ல ஒரு தம்பின்ற அண்ணன் தம்பி மாதிரி காட்டியிருக்காங்க படத்தில். செம்ம கம்பேக் ப்ரோ. இது அவர் வந்து கடைசியாக 10 தலை பண்ணிருப்பாரா? இது கமல்ஹாசன் இந்தியன் 2 2 பேருக்கும் ஃப்ளாப்பு. ஆனால் மணிரத்னம் மூலிமா இந்த 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் இந்த படம் மூலிமா கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் போய் பாருங்க. ஆமாம், கரெக்டு தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப குறை எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ரோ, ரொம்ப ஸ்லோ. இப்போ செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ தான். அதனால செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது.
பிஜிஎம்லேருந்து ஒரு கமலஹாசன் ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சீன் வரும். ஐயோ ஃபயராக இருந்துச்சு அந்த சீன் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாயகனுக்கும் இந்த படத்துக்கு என்ன டிஃபரெண்ட் நினைக்கிறீங்க? நாயகனும் இந்த படத்துக்கு என்ன டிஃபரெண்ட் சொல்ல மணிரத்னம் படம் தான். அப்ப நாயகனுக்கு அப்புறம் இப்பதான் இணைஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த நாயகனுக்கு இதுக்குள்ள டிஃபரெண்ட் என்ன? எனக்கு வந்து பொறுத்ததுன்னா அவர் வந்து நாயகனை ரொம்ப ரொம்ப அருமையாக தத்துருவாக பண்ணியிருந்தாரு. அதுக்காக கேரக்டரும் நல்ல விதமாக எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து த்ரிஷான்ற ஒரு ரோல் அவர் இதுக்கு போட்டார். அவர் நல்லா ஒரு ரோல் போட்டிருக்கலாம்ல. ஏன் ஒரு அந்த ஒரு ரோல் த்ரிஷாவை அசிங்கப்படுத்தினாங்க. ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா த்ரிஷா வந்து இந்த ஒரு படத்துலேயும் ஒரு கேவலமான ரோல் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னும் கடைசியாக விடாமுயற்சியிலும் டூசெண்டாக ஒரு ரோல் கொடுத்து முடிச்சிட்டாங்க படத்தை. இந்த படத்தில் வந்து 18+ ஒரு சீனை காட்டுறானுங்க. கமலஹாசனை அசிங்கப்படுத்தின்னு த்ரிஷாவே அசிங்கப்படுத்தின்னு அந்த ஒரு சீனை காட்டுறாங்க. பார்த்தீங்களா அந்த சீன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு தான் சொல்ல முடியும்.